அடிக்கடி ஏதாவது நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனா மறந்து போயிடுறீங்க. திடீர்னு பார்த்தா எதுக்கு கோவம் வருதுன்னே தெரியல, ஆனா வெறித்தனமா கோவம் வருது. நான் என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல. Esgahan Media. ஓம் ஹ்ரீம் விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமஹ. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்கும், அப்புறம் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் தைத்திருநாள், இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க அடியேன் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். இன்னைக்கு பதிவு பெற்றோர்களாக இருந்தால் உங்களுக்கான பதிவு, பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களுக்கான பதிவு, உங்கள் 2 பேருக்குமான பதிவு. இந்த பதிவு அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மொபைல் யூஸ் அப்படிங்கிறது அதிகமாக வந்துடுச்சு. இந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுது, அதனால நம்ம என்னென்ன இப்போ இழக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த மூளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூளையை மழுங்கடிக்கக்கூடிய அல்லது மூளை செல்களை அழுக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த மொபைல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இது நமக்கு தெரியறதே இல்லை. இது ஏன் அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த மொபைல் அப்படிங்கிறது ஒவ்வொருவோட தனி மனித வாழ்க்கையிலையும் ரொம்ப அடிக்ட் ஆயிடுச்சு. நம்ம அதை நோக்கி போயிட்டோம். மொபைல் இல்லாமல் நம்மளால வாழவே முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு நம்ம அந்த மொபைல் இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு யோசிக்கிறப்போ பார்த்தா, ஒரு குழந்தைக்கு நீங்கள் வந்து அவன் அழக்கூடாது, அது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெற்றோர்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொபைலை தூக்கி அவங்க கையில் கொடுத்துட்றோம். அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, பிரெயின் ராட், ஆர்ஓடி ராட், பிரெயின் ராட் அப்படிங்கிற ஒரு, அதாவது அமெரிக்காவில் மற்ற அந்த வெளிநாடுகளில் இந்த ஆர்ஓடி ராட் அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான அர்த்தம் அழுகக்கூடிய, மங்கக்கூடிய, செயலற்று போகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு அந்த வேர்டை பார்க்குறாங்க. அப்போ இந்த விஷயத்தை மொபைல் பண்ணுது அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவாக பார்த்தா உலக நாடுகளில், ஆசிய நாடுகளில் தான் இது அதிகமாக மக்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் இந்தியாவில் தான் அதிக மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் 3 மணி நேரத்திற்கு மேலே, இல்லை 2.5 மணி நேரத்துக்கு மேலே யாரெல்லாம் மொபைல் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. அதாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஹார்மோன் சுரக்கிறதும் அது ஒரு மூளையில் தான். அதே மாதிரி கோபத்தை ஏற்படுத்தி அக்ரெசிவாக, அதாவது வெறித்தனமாக செயல்படக்கூடிய ஒரு ஹார்மோனை சுரக்கிறதும் அது மூளையில தான். அப்படி இருக்கிறப்போ இந்த வெறித்தனமான அக்ரெசிவாக மாறக்கூடிய செயலை மூளை சுரப்பதற்கு, மூளை மழுங்குவதற்கு, மூளை அழுகி போவதற்கான செயலை இந்த மொபைல் ஃபோன் செஞ்சுட்டு இருக்கு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலங்காத்தால வந்து பார்த்தீங்கன்னா, எந்திரிச்ச உடனே சில பேர் வந்து இப்போ அதிகமாக ரீல் போடுறவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு வீடியோ போடுறவங்களா இருக்கலாம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, காலங்காத்தால எந்திரிச்ச உடனே நம்ம ரீலுக்கு ஷேர் போயிருக்கா, யாராவது கமெண்ட் போட்டிருக்கா, எந்திரிச்ச உடனே அவங்க எண்ணங்கள் பார்த்தீங்களா எங்கே போகுது அப்படின்ட்டு. இப்போ நான் இந்த பதிவு போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மலையில் தியானம் முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது ஒரு குழந்தை என்கிட்ட வந்து, சாமி நீங்கள் என்ன கேட்டாலும் தருவீங்கன்னு சொல்கிறாங்களே, நான் ஒரு விஷயம் கேட்குறேன், எனக்கு நடத்தி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த குழந்தை கேட்டார். அப்போ நான் என்னப்பா உங்க கஷ்டம்னு கேட்டப்போ, நான் இந்த ஊர் இல்லை சாமி, நான் பெங்களூரில் இருக்கேன், இங்கே என் தாத்தா பாட்டி வீட்டுக்கு வருவேன். முன்னாடியெல்லாம் என் பாட்டி வந்து என்கிட்ட நல்லா சிரித்து பேசுவாங்க, நல்லா சமைச்சு கொடுப்பாங்க, என்னோட விளையாடுவாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நான் போன வருஷம் வந்தப்போ அதை பண்ணலை. இந்த வருஷம் வந்த பார்த்தா எப்போ பார்த்தாலும் மொபைலை வச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு அந்த வீடியோ எடுத்துக்கொடு, இந்த வீடியோ எடுத்துக்கொடு, இதை போடு, அதை போடுன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்கிட்ட பேசுகிற டைமே குறைஞ்சி போச்சு. பார்த்தீங்களா எப்படி மாறிடுச்சுன்னு. குழந்தைகள் மட்டும் இல்லை, வயசானவங்களும் இப்படி மாறிட்டாங்க. என்னோட கண்ணே கலங்கி போயிடுச்சு. அப்போது இந்த மொபைலோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கான விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலை யூஸ் பண்ண என்னதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும், ஏஐ தொழில்நுட்பம் வந்தாலும், மனிதனின் மூளையை விட இந்த உலகத்தில் சக்தி வாய்ந்தது எதுவுமே கிடையாது. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கண்டுபிடிச்சதே மனுஷன் தானே. அப்போ அதை வச்சு ஏஐ இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. அப்போ சிந்திக்கும் திறன் நம்ம மூளைக்கு இருக்கு. எவ்வளோ வந்து ஹார்ட் டிஸ்க் வந்தாலும், என்ன சொல்லு, எவ்வளோ ஜிபியா வந்தால் மெகா இது அது இதுன்னு சொல்றாங்க, டிபி அது இதுன்னு.
டெகாபைட் அது இதுன்னு சொல்கிறாங்க. எத்தனை வந்தாலும் சரி நம்ம மூளை பார்த்தீங்களா எத்தனை வருஷம் மெமரியை ஸ்டோரேஜ் பண்ணிக்குது, எத்தனை விஷயங்களை கற்றுக்குது. அப்போது இந்த மொபைல் நம்ம தொடர்ந்து ஒரு நாளைக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது மூளை மங்க தொடங்குது. அது மட்டும் கிடையாது, நிறைய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா மனிதன் இறக்குறான் இல்லையா, வயதாகி இறக்குறான். அந்த இறப்பு அதிகமாக நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த மூளை என்னன்னா சிந்திக்கும் திறனை இழந்து அதுக்கப்புறம் பார்த்தா அது ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது தான் பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு காரணங்கள் ஏற்படுது. அப்போது நம்ம சிந்திக்கக்கூடிய திறனை இந்த மொபைல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம சிந்திக்கக்கூடிய திறன் போயிடும். அப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நிறைய நம்ம சொல்கிறோம், அந்த காலத்துலலாம் எங்களுக்கு 18 வயசுலலாம் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு, இந்த அப்போ தெரிஞ்சிச்சு இப்போ தெரிஞ்சிச்சுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த காலத்தில் குழந்தைகள் 12 வயசு குழந்தைங்க பார்த்தா 20 வயசு குழந்தை மாதிரி பாடுது, 12 வயசு குழந்தை பார்த்தா 50 வயசு ஆராய்ச்சியாளர் மாதிரி அதுக்கு எல்லாம் தெரியுது. ஆமாம், உண்மையாக தெரியுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கண்டுபிடிக்கிற அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், புது விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது யங்ஸ்டர்ஸ். அது 20லேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் வருது, உலக புகழ் பெறுறாங்க. நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், அந்த 24 வயசுக்கு அப்புறம் அவங்க எங்கே இருக்காங்க, திரும்ப புகழ் பெற்றிருக்காங்களா, திரும்ப பெரிய ஆளாக இருக்காங்களா, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அப்போ இந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுனால நம்மளே பாருங்கள், நிறைய ஒரு குழந்தை அப்படிங்கிறப்போ நிறைய விஷயத்த கற்றுக்கும். ஒரு தெரியாத விஷயம் அப்பா அம்மாவை பார்த்து ஒவ்வொரு விஷயங்கள் கற்றுக்கும். அது இல்லாமல் வெளியில் போகும்போது ஆடு எப்படி கத்துது, மாடு எப்படி நடக்குது, அது என்ன உணவை உண்ணுது, பறவைகள் எங்கே உட்காருது, இப்படி நிறைய விஷயங்களை இயற்கையோடு சேர்ந்து பார்த்து ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து ஊருக்கு நீங்கள் ஒரு குழந்தைய பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா நம்மலாம் போகப்போ புது ஊருக்கு போகும்போது அங்கே இருக்கிற நதியை பார்ப்போம், மலைகளை பார்ப்போம், இங்கே என்ன கடை எப்படி இருக்குது, இந்த ஊரில் என்ன இந்த லெட்டர் போட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இப்போ எத்தனை குழந்தைகள் அப்படி பார்க்குது, ஒரு இடத்தையும் ரசிக்கிறது கிடையாது, மொபைலை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து நோண்டிக்கிட்டு இருக்கு. சரி, என் பிள்ளை படிக்கிறான் அதுக்காக மொபைல் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும். நான் படிக்கிறதுக்காக நான் இதை எடுக்கிறேன், கூகுளில் நான் இது பார்க்கறதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா அது எடுத்து அதுக்கான மோட்டிவாக தான் இருக்கும். ஆனால் போக போக பார்த்தா அதுக்குள்ள ஆன்லைன் கேமு அது இது அப்படின்னு சொல்லி வெறித்தனமாக போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, மொபைல் இல்லை, அதாவது என்னால் மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுட்டீங்கன்னா நீங்கள் அந்த பிரெயின் ராட் அப்படிங்கிற அந்த வியாதிக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த விஷயங்களை நீங்கள் பார்த்து 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 அதை கம்மி பண்ணி குறைக்கணும். நான் சொல்கிறேன் கேளுங்களேன், இந்த அக்ரஸிவ் எப்படி வருதுன்னா, அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறவங்களை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பொறுமை இருக்காது, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க. ஏன்னா அந்த ஹார்மோன் சுரந்துக்கிட்டே இருக்கும். இப்போ செக் பண்ணி பாருங்கள், உங்கள் வயசானவங்களாக இருந்தாலும் சரி, உங்களோட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மொபைல் இப்போ ஒரு நாள் பிடுங்கி வைக்கிறேன், 1 மணி நேரம் பிடுங்கி வைக்கிறேன்னு அதை பிடுங்கி வைங்க. அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட பிஹேவியர் வெறித்தனமாக கத்துவாங்க, ஊன் அப்படின்னு கத்த ஆரம்பிப்பாங்க. இத்தனை விஷயங்கள் அங்கே நடக்க ஆரம்பிக்குது. அப்போது இந்த உலகத்தில் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. நம்ம ஒன்று கெட்டு போகிறோம். இப்போ மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணி யாராவது ஒன்று ஃபேன் பேசிக்ஸாக அவங்க ரீல் போட்டிருக்காங்களா, இவங்க ரீல் போட்டிருக்காங்களா, என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நோண்டிக்கிட்டே இருக்கிறது. இல்லைன்னா இவங்களே ரீல் போட்டு கமெண்ட்ஸ் வந்திருக்கா, எத்தனை வந்திருக்குன்னு இப்படி நோண்டிக்கிட்டே இருக்கிறது. இப்படி நோண்டிக்கிட்டே இருக்கிறது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும், நம்மளோட ஆயுள் காலத்தையும் கம்மி பண்ணிடும், சிந்திக்கும் திறனையும் கம்மி பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிடுவாங்க. அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து இப்போவே சரி பண்ணால் உங்களோட குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். சிவோகம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.